எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபையின் நாளும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபையின் நாளும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட போட்டார் என்னை காக்கும் தேவனுரங்கா. என் காலை தள்ளாட போட்டார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகலுரங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகலுரங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். வல பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வல பக்கத்தில் நிழல் அவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வருத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலா போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலா எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை எனக்கு தாசை
by power, not by might, but by my Spirit, says the Lord. Not by power, not by might, but by my Spirit, says the Lord. Not by power, not by might, but by my Spirit, says the Lord. Not by power, not by might, but by my Spirit, says the Lord. The weapons of our warfare are not of this world. They are mighty through God, mighty through God. The power of His mercy and the power of His love, stronger than all, stronger than all. The weapons of our warfare are not of this world. They are mighty through God, mighty through God. The power of His mercy and the power of His love, they are stronger than all, stronger than all. As we worship in unity, Jesus the Lord, victory comes in His name by His word. Not by power, not by might, but by my Spirit, says the Lord. Not by power, not by might, but by my Spirit, says the Lord. Balamumalla, balamumalla, parakramamalla, தம்மாவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே பலமும் அல்ல, பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். நம் போராயுதம் வெளி உலகம் தந்ததல்ல, பலமுள்ளவை யாவிலும் பலமுள்ளவை. அவர் கிருபையின் வல்லமை, அன்பின் வல்லமை, பலமுள்ளவை, இயேசுவால் பலமுள்ளவை. நம் போராயுதம் வெளி உலகம் தந்ததல்ல, பலமுள்ளவை யாவிலும் பலமுள்ளவை. அவர் கிருபையின் வல்லமை, அன்பின் வல்லமை, பலமுள்ளவை, இயேசுவால் பலமுள்ளவை. நாம் ஒன்று சேர்ந்து இயேசுவை ஆராதிக்க, அவர் நாமத்தால் ஜெயம் வரும். அவர் வார்த்தையா பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, நம்மாவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, நம்மாவியாலே. Not by power, not by power, not by might, but by my Spirit, says the Lord. Not by power, not by might, but by my Spirit, says the Lord. But by my Spirit, says the Lord. But by my Spirit, says the Lord. வேளையிலே இந்த புதிய வருடத்துக்கென்று கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். And now we are going to meditate upon the promise that the Lord is going to give us for this new year. எடுத்துக்கொள்வோம் சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். And we are going to read from Zechariah chapter 4 and verse 6. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
not by might nor by power, but by my spirit, says the Lord of hosts. இந்த ஆண்டு ஆவியானவருடைய ஆண்டு என்று நாம் பார்க்கிறோம். And we see over here, this year is a year of the Holy Spirit. வாசிங்கள் சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Not by might nor by power, but by my spirit, says the Lord of the hosts. இந்த ஆண்டு ஆவியானவரால் எல்லாம் ஆகும் என்று இந்த வேளையிலே வசனம் கூறுகிறது. And the scripture says over here, in this year everything will be okay and be done by the Holy Spirit. இந்த வசனம் சொல்லப்பட்டது செருபாபேலுக்கு தேவன் சொல்லுகிறதை பார்க்கலாம். And these words have been told unto Zerubbabel. ஆவியானவரால் எல்லாம் ஆகும் என்று செருபாபேலை கர்த்தர் திடப்படுத்துகிறார். And the Lord encouraged Zerubbabel, saying, everything is possible by the Holy Spirit. என்னுடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும் என்று செருபாபேலுடைய கரங்களை தேவன் திடப்படுத்துகிறார். And God strengthened the arm and the hands of Zerubbabel, saying, everything is possible by the Holy Spirit. இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர் நம்முடைய கரங்களை திடப்படுத்துவாராக. எப்படி செருபாபேலுடைய கரங்களை தேவன் திடப்படுத்தினாரோ அதே வண்ணமாக உங்களுடைய என்னுடைய கரங்களை தேவன் திடப்படுத்துகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். And the Lord says, this year will be a year where the Lord will strengthen our hands just as he strengthened the arm of Zerubbabel. இந்த வசனம் சொல்லப்பட்ட காரியத்தினுடைய அந்த பின்னணியும் என்னவென்றால், தேவனால் கொடுக்கப்பட்ட தெய்வீக வேலையை செருபாபேல் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது தேவனுடைய ஆலயத்தை சீரமைக்கிறார். If you look into the background in which the Lord had been speaking these words, where Zerubbabel was carrying on the divine works given to him, அந்த பெரிய வேலையை செருபாபேல் செய்யும் பொழுது தேவன் அவரை திடப்படுத்த விரும்புகிறார். when Zerubbabel was carrying out this great work, the Lord was wanting to strengthen Zerubbabel. தெய்வீக வல்லமை அவரோடு இருந்து அவருக்கு தேவையான பலத்தையும் கிருபையும் மகிமையும் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And divine power was with him. Then he promised to give Zerubbabel strength, grace and glory. இந்த வேளையிலே கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், And right now, what is that the Holy Spirit is wanting to tell us when his hands is along with us? செருபாபேலுடைய தளர்ந்து போன கரங்களை கர்த்தர் திடப்படுத்துகிறார். And the Lord is strengthening the troubled hand of Zerubbabel. 2020ஆம் ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் பல எதிர்ப்புகளையும் பல போராட்டங்களையும் பல சோதனைகளையும் பல வேதனைகளையும் கண்ணீரின் பாதையின் ஊடாக நடந்து சென்றதை அறிந்திருக்கிறார். And he knows very well, in the year 2020 we passed through a very troublesome and problematic year. ஆனால் தேவ ஆவியானவர் இப்படி சொல்லுகிற காரியம் என்னவென்றால், And this is what the Holy Spirit is saying right now. பலத்தினாலும் அல்ல, Not by power, பராக்கிரமத்தினாலும் அல்ல, not by power, என்னுடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே சொல்லுகிறார். the Holy Spirit is saying right now, but by my spirit everything will happen. அருமையான செருபாபேலுக்கு அவருடைய கரங்கள் வலுவிழந்ததை கர்த்தர் அறிந்து அவருடைய கரத்தை கர்த்தர் திடப்படுத்துகிறார். And God knew very well that the hand of Zerubbabel had lost the strength, and therefore he wanted to strengthen it. செருபாபேலுக்கு தேவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? You know what is that the Lord told Zerubbabel? நீ செய்ய ஆரம்பித்த கிரியைகளை நான் பூரணப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். அதை செய்து முடித்தார். And the Lord told Zerubbabel, whatever work you have started, I will perfect it. And just as he told, he accomplished it. அது போலவே நீங்கள் 2020 செய்ய ஆரம்பித்த காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நான் இந்த வேளையில் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்திலே. And I tell you right now in Jesus name, whatever things you have started in the year 2020, you will be able to accomplish it. பலனையோ செல்வத்தையோ சாராமல் தேவனை நம்பும் பொழுது செய்து முடிக்க வேண்டியதை அவர் ஆவியானவர் செய்து முடிப்பதற்கு நமக்கு கிருபை
கிருபை தருவார் என்பானவளே. And when we do not lean on our own strength or wealth and trust in God, the Holy Spirit will grant us the grace to accomplish whatever is needed. நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள், செய்து முடிக்க வேண்டிய சில காரியங்கள் நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. And there are certain things which is given in our hands, the things that we need to accomplish and do. அந்த காரியங்களை நாம் செய்வதற்கு நாம் நம்முடைய செல்வத்தையோ பண பலத்தையோ சாராமல், ஆண்டவரே உம்மை மட்டும் சார்ந்து காணப்படுகிறேன் என்று நாம் சொல்லும் பொழுது நாம் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை தேவன் நாம் செய்து முடிக்க அவர் கிருபை தருகிற தேவனாய் இருக்கிறார். Whatever thing that we need to accomplish, when we do not lean on our health and our wealth or strength, but when we lean upon God and do it, He gives us strength to accomplish whatever things we need to do. என்னுடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலேயே எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். And the Lord is saying, by my Spirit and by the Holy Spirit, everything will be possible and will happen. விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டு அவரே செய்து முடிப்பதை நீங்கள் காண்பீர்கள். And whatever things that you need to do in your life, the Lord will take control of it. The Holy Spirit, He Himself will do it and accomplish it in this year. தேவன் சொல்கிறார், என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். And the Lord says, but by my Spirit, says the Lord. இந்த நாளிலே தேவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் செய்ய போகிற 4 விதமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். And today we're going to look into 4 different things that is going to happen when we commit our life into the hands of the Lord. நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? What are the things that we are expecting in our life? அந்த காரியங்களை கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். And the Lord is going to do those things for us. பரிசுத்த ஆவியானவர் அவர் என்னென்ன காரியங்களை வேதத்திலே செய்திருக்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கு ஒரு சில காரியங்களை தியானித்து கர்த்தர் சித்தம் இருக்கும் என்றால் தொடர்ந்து இந்த வருடத்திலே பல காரியங்களை தியானிக்க போகிறோம். And today we are going to meditate upon few things as to what the Holy Spirit is doing, and if the Lord is willing, we will continuously keep meditating on that topic in the days to come. வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். In the same way, the Spirit also helps our weakness. ஒரு பெரிய உதவி நமக்கு இந்த ஆண்டு கிடைக்கும். A great support we will receive this year. ஒரு பெரிய உதவி, A great support. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார் என்று பார்க்கிறோம். And we see the Holy Spirit, He helps or He supports நமக்கு us. எல்லா நேரங்களிலும் பரிசுத்த ஆவியானவர், அதாவது திரியேக தேவன் நமக்கு உதவி செய்ய நம்மோடு கூடவே இருப்பார். The Holy Spirit is always with us to help us. That is, the triune God is always with us to support and help us. ஒருவருக்கு எப்பொழுது உதவி தேவைப்படும்? When does a person need help? அவருடைய காரியங்களை அவரால் செய்து கொள்ள முடியாத போது ஒரு மனுஷனுக்கு உதவி தேவைப்படுகிறது. When that person is unable to do certain things what he needs to do on his own, he requires an help. உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து பல உதவிகளை இந்த ஆண்டிலே செய்ய போகிறார். And truly speaking, the Holy Spirit is going to be with us and He is going to support and help us in many things in this year. மனிதனுடைய பலன் அற்று போகும் பொழுது தேவ பலன் இறங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். And the Lord says, when man's strength falls short or it is failing, God's strength steps in. பாருங்க, மனிதனுடைய பலன் சில வேளைகளிலே அற்று போகும். And there will be times when the strength of man will fall short. எல்லா வேளைகளிலும் எனக்கு நல்ல பலன் இருக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது. Nobody can say I will have strength at all times. அன்றைக்கு ஒருவர் மிகவும் நன்றாக பலனோடு இருப்பார். And at that day he will be with all strength. பாருங்க, திடீரென்று என்னன்னு தெரியல, அவருக்கு அப்படியே பலவீனமாகி கடைசியில் அவருக்கு என்னன்னு பார்த்தா சுகர் இறங்கி போய் அவ்வளவு பலவீனமாகிட்டார். And all of a sudden he will lose his strength. If he find out what really happened, he might be a diabetic patient and therefore he will lose out his strength. பாருங்க, உடனே அவர் சாப்பிட்டு
இழந்த பலனை மீண்டும் பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. Therefore, he needs to eat and regain the strength that he lost. யாரும் நம்முடைய பலனை அப்படியே தக்க வைத்துக் கொள்வோம் என்று சொல்ல முடியாது. பலவீனப்படுவோம் சில வேளைகளிலே. அந்த வேளையிலே நமக்கு இறங்கும்படியாக என் ஆவியானவர் நம்மோடு கூடவே இருக்கிறதை நாம் காண்போம் என்று கர்த்தர் சொல்கிறார். And the Lord says we will be able to see the strength of the Holy Spirit, the support of the Holy Spirit, because we cannot say that we will retain the strength at all times. When our strength is failing, His support will come in. எல்லாரும் ஆகவே பல உதவிகள் நமக்கு வருவதை நாம் காணலாம். And we will be able to see many help and support coming to us. பாருங்க லூக்கா 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். Now an angel from heaven appeared to him, strengthening him. பாருங்க கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவுக்கு பரத்திலிருந்து ஒரு உதவி வருகிறது. And Jesus received an help from heaven in the garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவுக்கு இருந்த பலன் எல்லாம் வெளியே போய் விடுகிறது. For Jesus himself, all the strength that he had, he lost it in the garden of Gethsemane. பாருங்க ஒரு மன அங்கலாய்ப்பு அதிகமாகும் பொழுது வியர்வை இரத்தமாக வெளிவரும் என்று மருத்துவம் கூறுகிறது. And the medical science says when there is a lot of agony in the mental status, the blood will come out as a sweat. பாருங்க அதற்குரிய அந்த மருத்துவ வார்த்தையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். And you are seeing the word hematidrosis. அந்த நிலையிலே வியர்வை இரத்தமாக வரும் என்று மருத்துவம் கூறுகிறது. And the medical science says at that point of time the sweat will come out like blood. அந்த வேளையிலே பாருங்க இயேசுவுக்கு உதவி செய்யும்படியாக பரலோகத்திலிருந்து தூதனை தேவன் அனுப்புகிறார். Therefore, in order to help the Lord at that point of time, God sends an angel from heaven. உண்மையாகவே நம்மால் உதவி செய்து கொள்ள முடியாது, செய்து கொள்ள இயலாது என்று நினைக்கிற வேளையிலே அந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது உண்மையாகவே தேவன் அதை கண்டு பரத்திலிருந்து உதவியை அனுப்புகிற ஒரு அனுபவத்தை இந்த ஆண்டிலே நீங்கள் காண கர்த்தர் செய்வாராக. And may the Lord be gracious for us in order to see and experience where when our strength and help is failing us, we will be able to see and help from heaven coming and supporting us. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீர பலனை அவர் அறிந்திருக்கிறார். And truly speaking, the Holy Spirit knows the strength of our body, physical body. அதற்கு ஏற்றவண்ணமாக அவர் கிரியை செய்து எந்த விதத்திலே பலன் அவசியம் என்று அவர் அந்த பலனை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Accordingly, He will do His work and He will give us His strength in the places where we need His strength. கர்த்தர் நம்முடைய சரீர பலன் இருக்கிறதா இல்லையா? சிலர் உள்ள ஒண்ணுமே இல்லாம அப்படி எனக்கு பலன் இருக்குன்னு காமிச்சுப்பாங்க. And some people will only openly outwardly show as if they are very strong and show their strength. ஆனா உள்ள பார்த்தா பலனே இருக்காது. But inside of them there will not be any strength at all. நிக்கிறத பார்த்தா சிங்கம் மாதிரி நிப்பாங்க. But when they stand, they will stand as a bold lion. தேவன் அறிந்திருக்கிறார். But God knows it. உங்களுக்கு என்னென்ன காரியங்களை செய்ய பலன் இருக்கிறது, என்னென்ன காரியங்களை செய்ய பலன் இல்லை, ஆண்டவரே எனக்கு பரத்திலிருந்து உதவி வரட்டும் ஐயா சொல்லுங்க பார்க்கலாம். Let us say, Lord, let an help come from heaven. இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான விதியில கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். And this year the Lord is going to lead us in a different way. எத்தனை இடர்பாடுகள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு உதவி செய்ய ஆவியானவர் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருப்பதை நீங்கள் இழுத்தின்படியாகவே உன்னை கர்த்தர் கிருபை செய்வாராக. And no matter how many ever hindrances and troubles you might see this year, yet the Holy Spirit will always be with you and you will see Him helping you. வாசிங்க யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். The Lord will fight for you while you keep silent. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். And over here we read, the Lord will fight for you while you keep silent. நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது ஆவியானவர் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். While you remain silent or while you keep silent, the Holy Spirit will do the fight. இதை வாசிக்கும் பொழுது என்னுடைய உள்ளம் துள்ளியது அன்பானவர்களே. When I read this verse, my heart was bubbling with joy. அநேக வேளைகளிலே பல காரியங்களை நாம் செய்யும்படியாக பாருங்க நாம் ரொம்ப எத்தனிப்பதினாலே சில காரியங்களை
தேவன் செய்யக்கூடாமல் போயிற்று. Many times, because we are taking lots of efforts to do certain things, the Lord is not able to intervene and do His work. ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும்படியாக, எனக்கு யுத்தம் செய்யும்படியாக நான் சும்மா இருப்பேன் ஆண்டவரே என்ற கரங்களை விரித்து நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். And we need to lift up our hands and say, Lord, for you to do the battle and do the fight for me, I will remain silent. பாருங்க, சில வேளைகளிலே ஆவியானவர் கிரியை செய்ய முடியாதபடிக்கு நாம் பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். Sometimes, in order for the Holy Spirit not to do His work, we are doing many different things. ஆண்டவரே, இந்த உதவி, இந்த யுத்தம் ஏன் எனக்காக நீ செய்யவில்லை என்று நாம் பல வேளைகளிலே கேட்கிறோமே. And we are also questioning the Lord, Lord, why is that you are not doing the battle for me? நீ கொஞ்சம் சும்மா இருந்தா தான் நான் உனக்காக யுத்தம் செய்ய முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord is saying, only if you remain silent, I can do the battle for you. நாம் அமைதியாக காத்திருக்கும் பொழுது தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். When we wait in silence, God will fight for us. கர்த்தர் சொல்ற காரியம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், அதை நீங்கள் காண்பீர்கள். நாம் சும்மா இருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. But this is what the Lord is saying, the Holy Spirit will do the fight for you. You will receive the victory remaining silent. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. May the Holy Spirit support and help us. இதற்கு வாசிங்க வசனத்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். My grace is sufficient for you, for power is perfected in weakness. என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். For power is perfected in weakness. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவர். The Holy Spirit is the one who helps us. இதே உதவி செய்வார். In what way? யுத்தத்திலே உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். He is able to help us in our battle. மனுஷனுடைய உதவிகள் அற்று போகும் பொழுது அவருடைய உதவிகள் நமக்காக காத்திருக்கிறது. When the help of man is failing, the help of God is waiting for us. இந்த வசனத்தை சிறிது ஆழமாய் நாம் தியானிக்கும் பொழுது, When we go deeply and meditate upon this verse, பலவீனத்திலே அவர் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it says very clearly, His power is perfected in weakness. அப்படியானால் அது தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று மூல பாஷை சொல்லப்பட்டிருக்கிறதா. And in the origin language it is recorded, it means we will continuously keep receiving His power and strength. அதாவது பூரணமாய் கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது, When we say it, we will receive it in a perfect way. அது கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord is saying, you will continuously keep receiving it in our weakness. சில காரியங்களை என்னால் செய்ய முடியவில்லையப்பா. Lord, I'm not able to do certain things. சில காரியங்களை என்னுடைய பலத்தினாலே நான் சாதிக்க முடியவில்லை ஆண்டவரே. Lord, I am not able to achieve certain things with my strength. ஆண்டவரே, பல காரியங்களிலே நான் அடுத்த நிலைக்கு நான் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன், என்னால் முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவரே, தேவனே, கர்த்தாவே, எனக்கு இறங்குவீராக என்று நாம் ஜெபிக்கும் பொழுது பரத்தில் இருந்து நமக்கு உதவிகள் வருவதை நாம் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. And when we pray, Lord, I'm not able to move to the next level, and when we pray like that, the Holy Spirit will send an help from heaven and He will enable us to move forward. பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் கூட இந்த வேளையிலே தொடுவாராக. And may the Holy Spirit touch you right now. அவருடைய பலன் இறங்கட்டும் இந்த வேளையிலே. Let His power and strength descend right now. சிலருடைய வாழ்க்கையிலே வேதனைகள் காணப்படுகிற அந்த சமயத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடகாத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக அவர் காணப்படுகிறார். And at that point of time when we are not able to express ourselves, the Holy Spirit is there and He will intercede with the groanings too deep for words. நீங்க சில வேளையில தனிமையை உணர்ந்திருப்பீர்கள். And sometimes you might have felt the loneliness. தனிமையை உணர்ந்திருப்பீர்கள். You might have felt that alone, feeling alone. என்ன தெரியுமா, எனக்காக ஜெபிக்கிறது கூட, என் கூட ஜெபிக்கிறது கூட யாரும் இல்லையே. And there is not even a person along with me to pray. அநேகர் சொல்லி இருக்கிறீங்கல்ல. And many of you have spoken like that. ஆவியானவர் இந்த வேளையிலே சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? And this is what the Holy Spirit is saying right now. உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறேன். And I'm a God who will intercede for you. உங்களுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ள ஆள் இல்லையே என்று கண்ணீரோடு காணப்படுகிற தேவ பிள்ளையே.
And a dear child of God, you are found with tears, saying that there is no one to carry my burden or share my burden. பாரத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக, உங்களுக்காக உங்களோடு இணைந்து வேண்டிக் கொள்ளும்படியாக என் ஆவியானவர் அவர் ஆயத்தமாய் இருக்கிறதை அவர் சொல்லுகிறார். And the Holy Spirit is saying, in a place where you are not knowing how to share the burden, He is there to share your burden along with you. ஆவியானவர் நம் பாரத்தை பகிர்ந்து கொண்டு நம் சார்பாக அவர் வேண்டுதல் செய்வார். The Holy Spirit, He will intercede for us and He will share our burden. ஆவியானவர் நம் பட்சத்தில் இருப்பாராக. May the Holy Spirit be on our side. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that word? ஆவியானவர் நம் பட்சத்தில் இருப்பாராக. The Holy Spirit, may He be on our side. நம்மோடு கூட உதவி செய்கிறவராக இருப்பாராக. And may He be along with us as the one who helps and supports us. மனித பலன் அற்று போகும் பொழுது அவருடைய பலன் இறங்கட்டும். When the help of man is failing, let His strength descend. நமக்கு உதவி செய்வது மட்டுமல்லாம நமக்கென்று யுத்தம் செய்வாராக. Not only He will help and support us, He will also do the battle. நமக்கு யுத்தம் செய்வது மட்டுமல்லாமல் நமக்காக வேண்டுதல் செய்வாராக. Not only will He do the battle, let Him also intercede on our behalf. பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இந்த 2021 நமக்கு காத்திருக்கிறது. And the support and help of the Holy Spirit is waiting for us in the year 2021. பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. May the Lord give us grace to receive that. இரண்டாவதாக நாம் தியானிக்கிற காரியம் என்னவென்றால், வாசிங்கள் 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17 வசனத்தை வாசி. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. Now the Lord is the Spirit, and where the Spirit of the Lord is, there is liberty. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். And where the Spirit of the Lord is, there is liberty. இரண்டாவதாக நாம் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். And secondly, what is that we see? He is a God who gives salvation. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுவிக்கிற தேவனாக காணப்படுகிறார். The Holy Spirit is the one who saves us and He delivers us. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல எல்லா கட்டுகளிலிருந்தும் ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாகும். Where the Holy Spirit is, there will be a deliverance from all bondages. எந்த விதமான கட்டுகளும் நம்மை கட்டி வைக்க முடியாத காரணம் விடுவிக்கிற ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் அவர் இருக்கிறார். அவர் இருப்பதை, அவர் கிரியை செய்வதை நீங்கள் காண்பீர்கள். No manner of bondages can bind us and hold us back because the Holy Spirit is there. He will deliver and He will save us. ஆண்டவரே, பலவிதமான சூழ்நிலைகளிலே நான் அடுத்த நிலைக்கு நான் சென்று கிரியை செய்ய விரும்புகிறேன், ஆனால் முடியவில்லை என்ற சூழ்நிலை அநேகருக்கு காணப்படுகிறது. And for many, there are many situations where you say, Lord, I'm trying to move on to the next level, but I'm not able to do it. எல்லா கட்டுகளையும் தேவன் சிலுவையிலே அறுத்தெறிந்து விட்டார். And God and the Lord has cut every bondages on the cross of Calvary. இந்த கட்டுகளிலே பார்க்கிற காரியங்கள் நம்மை முன்னேற விடாமல் செய்கிற சில தடைகள் என்று பார்க்கிறோம். When we talk about bondages, these are the hindrances that is hindering us from moving forward or to the next level. இந்த 2021 ஆண்டிலே நம்மை ஒரு கட்டுகளும் கட்டி வைக்க முடியாது. நாம் முன்னேற வேண்டிய இடத்திற்கு, போக வேண்டிய உயரத்திற்கு நாம் செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. And in the year 2021, no bondages can bind us, but may the Lord give us His grace to move forward in this year. எல்லா நிலையிலும் கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தை ஒரு பெரிய முன்னேறுகிற ஒரு ஜீவியமாக, முன்னேற்றத்தின் அனுபவத்தை கர்த்தர் இந்த ஆண்டிலே கட்டிடுவார். அதை விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம் இந்த வேளையிலே. And the Lord will give you grace to move forward, and if you believe, put your hands together and praise the Lord. 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 6 வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. In 2 Corinthians chapter 3 and verse 6 we read like this. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, But the Spirit gives life. பாருங்க, இந்த ஆவியானவர் விடுதலை அளிக்கிறார் என்று பார்த்தோம். And we see that the Holy Spirit is saving us or gives salvation. ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார் என்று இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். And over here we see the Holy Spirit, He revives us. இந்த 3 அதிகாரம் 17 வசனமும் இந்த 6 வசனத்தின் கடைசி வார்த்தைகளும் இரண்டும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறதாக வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். And Bible scholars are saying the second part of verse 6 of chapter 3 and verse 17 also signifies the same. தேவன் விடுதலை அளிக்கும்போது ஒரு உயிர்ப்பிக்கிற அனுபவம் நமக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். And the Lord says, when the Lord gives deliverance and He saves us, there will be an experience of being revived.
ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். The Holy Spirit, He revives us. செத்த கிரியைகளில் இருந்து நம்மை விடுதலையாக்கி உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். And He revives us by delivering us from the dead works. பாருங்க, செத்த கிரியைகள் பாருங்க செய்ய வேண்டும் என்று நினைப்போம், செய்ய முடியாது. And we will be desiring to do certain things, but we cannot do it. அநேகர் சொல்லுவார்கள், வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புறேன், ஆனா முடியல. And many are saying, Pastor, I desire to read the Bible and pray, but I'm not able to do it. ஆண்டவரே, நான் அடுத்த நிலைக்கு முன்னேற விரும்புகிறேன், ஆனால் முடியவில்லை. Lord, I'm desiring to move forward to the next level, but I'm not able to சில do it. அனுபவங்கள் நமக்கு வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் பெற்றுக்கொள்ள இயலவில்லை. And we think to receive certain experiences, but we are not able to receive them. அந்த விதமான செத்த கிரியைகளிலிருந்து தேவன் ஒரு பரிபூர்ண விடுதலையை இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடுவாராக. And may the Holy Spirit command deliverance from such kind of dead works. ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். The Holy Spirit is the one who revives. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? And this is what the Holy Spirit is saying. என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் முயற்சி செய்து செய்ய முடியாமல் இருக்கிறது. What are the things you desire to do, but you're not able to do it? ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார். The Holy Spirit is watching over you. அந்த கிரியைகளிலே என்னென்ன காரியங்களை நீங்கள் இந்த வேளையிலே உங்கள் மனதிலே யோசித்தீர்களோ, என்னுடைய வாழ்க்கையிலே இதை செய்யணும்னு விரும்பின செய்ய முடியலன்னு சொல்கிறீர்களோ, அந்த காரியங்களிலே உங்களுக்கு உதவி செய்து அந்த கட்டுகளிலிருந்து நீங்கள் வெளியே சென்று முன்னேறி நீங்கள் நினைக்கிற இடத்திற்கு, கர்த்தர் வைக்கிற இடத்திற்கு நீங்கள் போக கர்த்தர் கிருபை செய்வாராக. For whatever things you thought in your mind that you are not able to get delivered, the Holy Spirit, He Himself will support you and He will save you and He will enable you to move forward to the place where you desire to be. இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். And we also see another thing. மரண கட்டுகளுக்கு நம் மீது அதிகாரம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். And the Lord says the bondages of death do not have power over us. மரண கட்டுகள், The bondages of death, நம் மீது அதிகாரம் இல்லை. they do not have power over us. காரணம் என்ன தெரியுமா? You know what is the reason? விடுவிக்கிற ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். The delivering Holy Spirit, He is along with you. அந்த ஆவியான விடுதலை கொடுத்து கொண்டே இருப்பார். He will continuously give you deliverance and save you. நம்மை உயிர்ப்பித்து விடுதலை அளித்து புதிய மேலான நிலைக்கு கடந்து செல்ல ஆவியானவர் கிருபை செய்வாராக. And may the Holy Spirit enable us to go into higher dimension through His deliverance of salvation. இதுவரைக்கும் சில கட்டுகள் நம்மை பின்னால இழுத்து கொண்டிருந்துச்சு. And for so long certain bondages are pulling us back. முன்னேற விடாமல் தடுத்த காரியங்கள். And things that has hindered us from moving forward. சில இடறுகிற காரியங்கள். Certain things which has been a barrier and making us to fall. அவர் பூர்ணமாய் நமக்கு பலன் தருவார்னு பார்த்தோம் அல்லவா? அப்படின்னா பலன் கொடுத்து கொண்டே இருப்பார். And we saw that He will be as a perfect person to give us strength. It means He continuously gives us His strength. போல விடுவிப்பார் என்றால் நம்மோடு கூடவே இருந்து நம்மை விடுவித்துக் கொண்டே இருப்பாராக. And likewise when we say He will deliver us, He will be with us always and continuously keep delivering us. இந்த 21ஆம் ஆண்டிலே நான் மேலான நிலைக்கு செல்ல போகிறேன் என்று விசுவாசிக்க வேண்டும். And in the year 2021 you need to believe that you are going to go to the higher dimension. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், And thirdly, what is that the Holy Spirit is giving us? வாசிங்கள் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனமும் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். மூன்றாவதாக ஆவியானவர் செய்கிற காரியம் என்ன? And thirdly, what is that the Holy Spirit is doing? ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். And He is a God who gives success. ஒரு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக A இருக்கிறார். God who gives victory or success. இயேசு அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே சோதிக்கப்படுவதற்காக ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். And Jesus was tempted by the devil into the wilderness, being led by the Holy Spirit. அந்த ஆவியானவர் அவரை கொண்டு செல்லும் பொழுது சில சோதனைகள் கர்த்தர் அனுமதிக்கிறதை பார்க்கலாம். When the Holy Spirit led him, the Lord permitted certain tests over there. ஆவியானவர் சோதிக்கிற தேவன் அல்ல, நம்முடைய தேவன் நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல. Our God is not a God who will tempt
tempt us, நம்மை சோதிக்கிறவன் பிசாசு. it is Satan who will tempt us. அந்த பிசாசு இயேசுவிடத்தில் வந்து அவரை சோதிக்கும் பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே என்று அவர் விரட்டின உடனே அது அவனை விட்டு விலகி செல்கிறது. அந்த வேளையிலே ஒரு பரிபூர்ண ஜெயத்தை பெற்றுக்கொள்ள அந்த வனாந்தரத்துக்கு அழைத்து சென்ற ஆவியானவரே அவருக்கு ஒரு விஜயத்தை கட்டளையிடுகிறார். When Jesus was tempted by Satan, he said, "Get thee behind me, Satan." When Satan went away, the Holy Spirit of God came in and he was leading him in the wilderness. பிசாசு விலகி போன உடனே பாருங்க தெய்வீக உதவி வருகிறது. என்ன? தூதர்கள் பணிவிடை செய்கிறார்கள். The moment Satan went away, the angels of God came in to minister unto him. உண்மையாகவே இந்த ஆண்டிலே தூதருடைய பணிவிடைகளை நீங்கள் காண போகிறீர்கள். And truly speaking, you are going to see the ministering of the angels of God. அந்த பிசாசு சாத்தான் பாருங்க, சாத்தான் இயேசுவை சோதிக்கும் பொழுது அதிலிருந்து முழு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆவியானவரே அவர் நடத்தி சென்று ஜெயத்தை கொடுக்கிறார். When Jesus was tempted by devil in the wilderness, the Holy Spirit led him and gave him complete victory. இயேசு செய்த காரியம் என்ன தெரியுமா? You know what is that the Lord Jesus did? சாத்தானை அதட்டுகிறார். And he is rebuking Satan. இயேசு எப்படி அதட்டினார்? How did Jesus rebuke? பரிசுத்தாமை எப்படி ஜெயத்தை கொடுத்தார்? How the Holy Spirit gave that victory? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வீட்டில் சென்று வாசியுங்கள். And go back home and read through Deuteronomy chapter 8 and verse 2. தேவன் தம்முடைய கட்டளைகளை கைக்கொள்வாயோ மாட்டாயோ என்று அவளை சோதித்து. And the Lord was testing him whether he will be able to keep his commandments or not. பாருங்க, உன் இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு 40 வருஷ காலமாய் வளர்ந்ததிலே நடத்தி வந்த எல்லா பலன் நினைப்பாயாக என்று பாருங்க. அந்த 40 வருஷமும் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவாயோ மாட்டாயோ என்று இந்த இடத்துல ஒரு சோதனை நடக்கிறது. And over here a testing is taking place whether he will be obeying the commands having walked for 40 years in the wilderness. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? You know what is that the Lord is expecting? அவருடைய வார்த்தைகளை நாம் வாசித்து தியானித்து அதை கைக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயத்திலே அந்த வார்த்தைகள் இருக்கும். And when we read and meditate and observe the word of the Lord, the word of God will always be there in our heart. தேவனுடைய வார்த்தைகள் நம் இருதயத்தில் இருக்கும் பொழுது பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் அவருடைய வார்த்தைகளாக மாறும். When the word of God is in our heart, whatever words we speak, it will all be the words of God. அந்த வார்த்தைகளை வைத்து பிசாசை இயேசு ஜெயித்தார். And using those words, Jesus, he overcame Satan. அந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில் இருந்தது. The word was inside his heart and therefore he was able to say, "It is written, you shall worship the Lord your God and serve him alone." ஒரு ரகசியத்தை இந்த இடத்தில் நாம் பார்க்கலாம். And we can see a secret over here. சோதனையிலே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை நாம் படித்து தியானித்து அறிந்து இருதயத்திலே கைக்கொண்டு அதன்படி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். In order to receive victory during the time of temptation, we need to read the word of God, meditate and keep observing and keep it inside of our heart, then we can get a victory. நன்றாக கவனியுங்கள். இந்த 21ஆம் ஆண்டிலே நீங்கள் பல காரியங்களிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள். And listen carefully, you are desiring to get victory over many things in the year 2021. ஆனால் பல நாட்களிலே தோல்வி அடைந்திருக்கிறீர்கள் கடந்த நாட்களிலே. But in the past years, the previous years, you have faced many failures. இந்த புதிய ஆண்டிலே ஒரு தீர்மானம் செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் என் இருதயத்தில் இருக்கும் ஐப்பா. But you need to make a decision. Lord, your word will always be there in my heart. என் இருதயத்தில் உம்முடைய வார்த்தைகள் இருக்கும் அப்பா. Your word will be there in my heart. பாருங்க, ஆதாமை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டார். And when we look into the life of Adam, he heard the word of God. ஆனால் அந்த வார்த்தைகளை இருதயத்தில் வைக்காமல் போனார். But he failed to keep God's word inside his heart. சபைக்கு வந்து வசனத்தை கேட்கிறது ஒன்று. It is an experience of when you come to church and hear the word of God. அந்த வார்த்தைகள் உள்ளே சென்று இருதயத்தில் இருக்கிற அனுபவம் தங்கி இருக்கிற அனுபவம் வேறு. But there is another experience where that word will come and it say inside of the heart. அப்படி அந்த வார்த்தைகள் உள்ளே தங்கி இருக்கும் பொழுது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளாக மாறும். When that word remains inside of your heart, all the words that you speak will become the words of time of இன்றைக்கு நாம் temptation. தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய
வார்த்தைகளை நான் இருதயத்தில் எப்பொழுது சேர்த்து வைத்துக் கொள்வேனப்பா, அப்பொழுது என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கும். இத்தனை விசுவாசிக்கிறீங்க இதை? Let us make a decision right now. Lord, I will keep your word inside of my heart, then I will receive a great victory. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை இருதயத்திலே நான் சேர்த்து வைப்பேன் என்று தீர்மானிக்க வேண்டும். We need to make a decision. Lord, in order to receive the success and victory, I will decide to keep your word inside of my heart. ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது மிகவும் எனக்கு பிடித்திருந்தது. I like this verse very much. When I read this verse, எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். For since he himself was tempted in that which he has suffered, he is able to come to the aid of those who are tempted. இயேசு தாமே சோதிக்கப்பட்டபடினாலே சோதனையின் ஊடாய் கடந்து செல்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். because Jesus himself was tempted and he got the victory, he is able to help those who are suffering and going through the path of அவர் temptation. ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறார். He is able to give that success and victory to them. அந்த பிரதான ஆசாரியன் நமக்கு ஜெயம் தர வல்லவராய் And இருக்கிறார். that same God, the high priest, is able to give us that success and victory. அந்த ஜெயத்தை இந்த 2021ஆம் ஆண்டிலே நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. And may the Lord be gracious that we will be able to receive that success and victory in the year 2021. எத்தனை காரியங்களிலே 20ஆம் ஆண்டிலே தோற்று போனோம். For how many other things we failed and we got defeated in the year 2020. ஜெயிக்கணும் அப்படினு முயற்சி பண்ணோம். We tried and achieved and did all our efforts to get that victory. ஆனா முடியல. But we could not. ஆனா ஆவியானவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்மை போல சோதிக்கப்பட்ட தேவனாக இருக்கிறார். But the Holy Spirit knows very well because he was a God who was tempted like us. ஆகவே என் தேவன் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். And therefore he is able to give victory unto those who are being tempted. கடைசியாக ஒன்றை நான் முடிக்க விரும்புகிறேன். And finally we'll meditate one and conclude. லூக்கா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். For the Holy Spirit will teach you in that very hour what you ought to say. என்ன பேச போகிறோம், எப்படி பேச போகிறோம் என்று தெரியாத வேளையிலே அவர் நமக்கு போதனை செய்வாராம். In situations where we do not know what to speak, how to speak, he will teach us. அவர் செய்கிற காரியம் நான்காவதாக போதனை. And fourthly, what is that he does? He gives suggestion. நமக்கு போதித்து நமக்கு சொல்லி கொடுத்து இதை பேசி என்று சொல்லுவார். And he will be there with us to teach us and he will suggest us what we need to speak and do. நீங்கள் நியாயாதிபதிகளுக்கு முன்பாக செல்லும் பொழுது அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வதென்றே தெரியாமல் நீங்கள் இருக்கிற அந்த சமயத்திலே நீங்கள் சரியாக பேச வேண்டிய காரியங்களை உங்களுக்கு போதிப்பேன் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். And over here we see when you are standing before the judges, when you do not know what to speak or how to speak, the Holy Spirit will teach you as to what you need to speak. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூடவே இருப்பவர். The Holy Spirit is the one who will always be with us. ஆகவே அவர் கூட இருக்கும் பொழுது அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். And therefore when he is along with us, he will teach us. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதனை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். And likewise the Holy Spirit is the one who teaches and gives suggestions. எதை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள் என்று லூக்கா 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். In Luke chapter 12 and verse 11 we read, do not worry about how or what you are to speak. எதை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள். Do not worry as to what you are going to speak. இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? கவலைப்படாதீங்க. And this is what the Holy Spirit is saying, do not worry. இந்த 2021 அவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? கவலைப்படாதீர்கள். In this year 2021, what is he saying? Do not worry. என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். Do not worry as to what you're going to wear. என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன செய்ய போகிறோம், கவலைப்படாதீங்க. And do not worry as to what next you're going to do. அடுத்த நிலை என் குடும்பத்துக்கு என்ன, கவலைப்படாதீங்க. Do not worry as to what is your next status of the family. வருமானத்துக்கு என்ன செய்வோம், கவலைப்படாதீங்க. Do not worry about your income as to what you will do about it. எதை பற்றியும் கவலை வேண்டாம், பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And the Holy Spirit saying he will take care of everything and therefore there is no need for you to worry about anything. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, சொல்லுங்க. ரொம்ப டென்ஷன் வேண்டாம், டென்ஷன் வேண்டாம். And turn to your neighbor and say, don't get tense too much.
ரொம்ப டென்ஷன் ஆயிட்டல இந்த 20 வருஷம். And year 2020 has been a year filled with tension. உண்மை. குடும்ப தலைவர்கள் ஐயோ என்ன செய்யறது? The head of the family worrying what to do. குடும்ப தலைவர்கள் ஐயோ என்ன செய்யறது? அவர் என்ன செய்ய போறாரு? பிள்ளை என்ன செய்ய போகுது? And the lady of the house, what are they going to do and what are the children going to do? Cool. Don't worry, cool. And don't worry, just remain cool. ஆவியானவரை பார்த்து சொல்றது காரியம் என்ன தெரியுமா? கவலைப்படாதீங்க. And this is what the Holy Spirit saying, looking at us, do not worry. அவர் நமக்கு போதனை செய்வார். He will teach us. பார்க்க 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் 12:22லே நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். And as we read in chapter 12 verse 22, it is said with the same connotation, do not worry about tomorrow. இந்த 12:12லே அவர் சொன்ன அதே வித துணியிலே இந்த வார்த்தை வருகிறதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். And Bible researchers are saying just the way that he said in verse 12, he is also saying that same connotations over here. நாளைக்காக கவலைப்படாதீங்க என்ற வார்த்தையை மாற்றி 2021க்காக கவலைப்படாதீங்க. And rather than saying do not worry about tomorrow, let us say do not worry about 2021. தேவன் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். And God, the Holy Spirit will take care of everything. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? 2020 நல்லா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா இப்படி இருந்தது. We thought about 2020 will be a good year, but it was all different. ஆனா எப்படி இருந்துச்சோ நம்ம இவ்வளவு நல்லா இருக்க கர்த்தர் கிருபை செய்தாரே. But however it was, the Lord enabled us to be so good here. உலகத்துக்கு எப்படி இருந்துச்சோ நமக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள், வேலைகள், ஆகாரம், சக்தி, பலன், ஸ்டாமினா, எல்லா இம்யூன் பவர் எல்லாம் நமக்கு கிடைக்க கிருபை செய்தாரே. கரந்தட்டு கொடுக்கலாம் அவருக்கு. ஹalleluya. We do not know how it was for the worldly people, but for us the Lord gave the stamina, the immunity power, the work, the income, everything. நாம் அமைதியாக இருந்து தேவன் பேரிலே விசுவாசமா இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக கிரியை வெளிப்படுவதை நாம் காணலாம். And when we are silent and stay in faith, we will see the divine work of the Holy Spirit being revealed. இந்த ஆண்டிலே நாம் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. And this year we should not worry about anything. ஒரு தீர்மானத்தோடு நாம் இந்த செய்தியை முடிக்க போறோம். Without decision or commitment, we are going to conclude this message. இந்த ஆண்டு நான் எதை குறித்தும் கலங்க போவதில்லை. This year I'm not going to be troubled over anything. ஆவியானவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். Holy Spirit will take care of everything. இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கண்டு பேசுகிறார். And the Holy Spirit has looked upon you and he has spoken these words. ஆவியினாலே எல்லாம் ஆகும். சொல்லுங்க. Everything is possible by the Spirit. சொல்லுங்க. ஆவியினாலே எல்லாம் ஆகும். And all things are possible by the Spirit. ஆவியானவராலே எல்லாம் ஆகும். Everything is possible by the Holy Spirit. இந்த வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற வேளையிலே போதிப்பாராக. And may the Holy Spirit teach you at the right time. ஏற்ற வேளையிலே கர்த்தர் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. And may the Lord bless you, leading you at the right time. கர்த்தர் நம்மை கூலாக எப்பொழுதும் வைத்திருப்பாராக. May the Lord keep us cool at all times. டென்ஷனே இல்லாமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக. May the Lord protect us without any tensions. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. May the Lord lead us. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. Our loving heavenly Father, we thank you for this wonderful time. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று நீ சொன்னீரப்பா. Lord, you said not my might, not my power, but by my spirit. செருபாபேலுடைய கரங்களை திடப்படுத்தின தேவன், அவன் செய்ய வேண்டிய வேலைக்கு ஆண்டவரே அவனை திடப்படுத்தி ஆயத்தப்படுத்தின தேவன் அப்பா. A God who strengthened the hands of Zerubbabel so that he will be able to accomplish whatever things he had to do. இந்த வருடத்திலும் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்து முடிக்க எங்களை பலப்படுத்துவீராக. Even now strengthen us so that we will be able to accomplish whatever things we need to accomplish. எங்களுக்கு உதவிகளை செய்தல்வீராக. Lord, you do give us your help and support. எங்களுக்கு விடுதலை கட்டிடுவீராக. You give us salvation and you deliver us. அடுத்த நிலைக்கு செல்ல விடாமல் தடுக்கிற எல்லா கிரியைகளையும் அழித்து நாங்கள் செல்ல வேண்டிய நிலைக்கு ஆயத்தமாக கிருபை செய்வீராக. Lord, you destroy every hindrance and barrier that is hindering us from moving on to the next level, but give us your victory and ஆண்டவரே, ஒரு success. பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டு நடத்துவீராக. You give a great success and victory and lead us. அப்பா, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் இருதயத்திலே கொண்டு பிசாசை ஜெயித்து ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. Lord, you enable us so that we will keep your word inside of our hearts and get victory over Satan and temptation and எதை get that குறித்தும் victory. கவலைப்படாமல் ஆண்டவரே, Lord, enable us not to worry about anything. எதை குறித்தும் கவலைப்படாமல் ஆண்டவரே, Not to worry about anything. நீர் எங்களோடு இருப்பதை குறித்து நாங்கள் விசுவாசித்து நீர் கொடுக்கிற பலனை பெற்றுக்கொண்டு உம்முடைய ஏற்ற
வேளை கொடுக்கிற போதனைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் கவலைப்படாமல் முன்னேற கிருபை செய்வீராக. Lord, give us grace that we will move forward, receiving the word, your word at the right time of Father. நம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். Let your gracious hand be with us. ஆசீர்வதிப்பீராக. You bless us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையாய் இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டிட கடவுள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் எடுத்ததுமாதும் சமாதானமும் ஆளுகையும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாராக. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.